இன்னைக்கு 10th Maths Chapter 2 Numbers and Sequencesல Exercise 2.2ல நம்ம 5th question பார்க்க போறோம். இந்த question வந்துட்டு 3 mark இல்லனா ஒரு 5 mark question, ஓகேவா? இந்த question பாத்தீங்கன்னா ஈஸியா தான் இருக்கும், ஓகேவா? question என்னன்னு சொல்றேன். If P1 power x1 into P2 power x2 into P3 power x3 into P4 power x4 is equal to 1,13,400 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 1,13,400 ஓட factorisation values தான் இதெல்லாம். ஆமா தானே? So இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா where P1, P2, P3, P4 are prime numbers in ascending order. அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? இது எல்லாமே prime numbers தான் கிடைக்க போகுது. அது எல்லாமே எப்படி இருக்கும்? Ascending orderல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. And x1, x2, x3, x4 are integers அப்படின்னு சொல்லிட்டாங்க. So find the values of P1, P2, P3, P4 and x1, x2, x3, x4. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நமக்கு வந்துட்டு இந்த வேல்யூஸ்ல ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபேக்டரைசேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போறேன். எந்த நம்பருக்கு அப்படின்னா 1,13,400 அப்படின்ற நம்பருக்கு. அப்போ 1,13,400 இது வந்து டிவிசிபிள் பை 2 தானே எனக்கு. ஸோ நான் 2 எடுத்துக்கிறேன். எனக்கு 11 வந்துட்டு இல்லை 10 தான் இருக்கு. 10 வந்துட்டு 5 டைம்ஸ். அப்போ எனக்கு பேலன்ஸ் 1 இருக்கு. தென் 13 எல்லாம் எனக்கு 12 தான் இருக்கு. 12 வந்துட்டு 6 டைம், பேலன்ஸ் 1. 14 வந்து எனக்கு 7 டைம், ரிமைனிங் ஜீரோஸ் அப்படியே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதுவும் டிவிசிபிள் பை 2 தான். 5 வந்து இருக்கான்னா இல்லை. 4 வந்துட்டு 2 டைம்ஸ், அப்போ பேலன்ஸ் 1 இருக்கும். 16 வந்துட்டு 8 டைம்ஸ். 7 இருக்கா? 7 இல்லை, நமக்கு 6 தான் இருக்கு. 6 வந்துட்டு 3 டைம், அப்போ பேலன்ஸ் 1 இருக்குமா? அப்போ 10 வந்துட்டு 5 டைம்ஸ் அண்ட் எனக்கு 0 பேலன்ஸ் இருக்கும். இதுவும் எனக்கு டிவிசிபிள் பை 2 தான். அப்போ நான் 2 எடுத்துக்கிறேன். எனக்கு 2 வந்து 1 டைம், 8 வந்துட்டு 4 டைம். 3 எனக்கு இல்லை. 3க்கு பதிலாக எனக்கு 2 தான் இருக்கு. 2 வந்துட்டு எனக்கு 1 டைம், பேலன்ஸ் 1 வந்துட்டு எனக்கு இருக்கும், ஓகேவா? அப்போ 15 இருக்கா? இல்லை, நம்மக்கிட்ட 14 தான் இருக்கு. 14 வந்து 7 டைம், அப்போ பேலன்ஸ் எனக்கு 1. 10 வந்துட்டு எனக்கு 5 டைம்ஸ். இது நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ எனக்கு 5ல எண்ட் ஆகுது. அப்போ நான் டிவிசிபிள் பை 5 பார்க்கும்போது இது டிவிசிபிள் பை 5 தான். அப்போ நான் 5 எடுத்துக்கிறேன். 14 இருக்கான்னு பார்க்கும்போது எனக்கு 10 இருக்கும் இல்லையா? ஸோ 10 வந்துட்டு எனக்கு 2 டைம்ஸ், அப்போ பேலன்ஸ் எனக்கு 4. ஓகேவா? 41 இருக்கா நம்ம கிட்ட? 40 தான் இருக்கு. 40 வந்து 8 டைம்ஸ், அப்போ 1 எனக்கு பேலன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு 17 இருக்குமா 5th? ஸோ எனக்கு வந்து 15 தான் இருக்கும். அப்போ 15 வந்துட்டு எனக்கு 3 டைம்ஸ், பேலன்ஸ் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா 15. 16, 17 இல்லையா? அப்போ எனக்கு 2 வந்து பேலன்ஸ் இருக்கும். அப்போ 25 எத்தனை டைம்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5 டைம்ஸ், ஓகேவா? அப்போ இதுவும் எனக்கு செக் பண்ணும்போது டிவிசிபிள் பை 5 தான். அப்போ நம்ம இந்த டிவிசிபிள் பை 5 செக் பண்ணிக்கலாமா? இப்போ நான் ரெண்டுமே சேம், அதாவது 28 நான் சேர்த்து எடுத்துக்கிறேன், ஓகேவா? எனக்கு 2 வந்து என்னது 5 விட லெஸ்ஸர் நம்பர் அப்படின்றதுனால அப்போ 28 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு என்ன இருக்கு? 25 தான் இருக்கும். 25 வந்து 5 டைம்ஸ், பேலன்ஸ் வந்துட்டு 3ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ 33, ஓகேவா? 33 அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு என்ன இருக்கும்? 30 தான் இருக்கும். 30 வந்துட்டு எனக்கு 6 டைமு, அப்போ பேலன்ஸ் 3 இருக்கும். அப்போ எனக்கு என்ன இருக்கு நெக்ஸ்ட்? 35 வந்துட்டு எனக்கு 7 டைம். இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 5, 6, 7. இது வந்து டிவிசிபிள் பை 5ம் கிடையாது, 2ம் கிடையாது. இது டிவிசிபிள் பை 3ன்னு பார்க்கும்போது இது டிவிசிபிள் பை 3 தான். அப்போ நான் 3 எடுத்துக்கிறேன். நீங்க எப்படி செக் பண்ணுவீங்க அப்படின்னா இதை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் டேபிள் இருக்க வேல்யூ வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை டிவிசிபிள் பை 3 செக் பண்ணிக்கலாம். இப்போ 5 பார்க்கும்போது எனக்கு 3 தான் இருக்கும். அப்போ 3 வந்து எனக்கு 1 டைம், பேலன்ஸ் வந்துட்டு எனக்கு என்ன இருக்கும்? 2 இருக்கும். நெக்ஸ்ட் 26ன்னு பார்க்கும்போது எனக்கு 8 டைம்ஸ் 24, அப்போ பேலன்ஸ் எனக்கு 2 இருக்கும். அப்போ 27 வந்து எனக்கு 9 டைம், ஓகேவா? இதுவும் எனக்கு டிவிசிபிள் பை 3 தான். அப்போ எனக்கு 18 வந்துட்டு 6 டைமு, 9 வந்துட்டு எனக்கு 3 டைம்ஸ், ஓகேவா? இந்த 63யும் எனக்கு டிவிசிபிள் பை 3 தான். ஸோ 3 எடுத்துக்கிறேன். 6 வந்துட்டு எனக்கு 2 டைம், 3 வந்துட்டு எனக்கு 1 டைம், ஓகேவா? அப்போ 21 டிவிசிபிள் பை 3யா? டிவிசிபிள் பை 3 தான். இது வந்துட்டு 21 எனக்கு எத்தனை டைம்? 7 டைம். ஸோ 7 வந்துட்டு நம்ம 7ன்னு தான் எடுத்துப்போம், 7th டேபிள் எடுத்துப்போம். அப்போ எனக்கு ஃபைனலாக 1 கிடச்சிரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க? ஸோ நான் இதை திரும்பவும் எழுதிக்கிறேன். 1,13,400 இஸ் ஈக்குவல் டு என்னவா இருந்துச்சு? P1 பவர் x1 இன்டூ P2 பவர் x2 இன்டூ P3 பவர் x3 இன்டூ P4 பவர் x4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இப்போ நம்மளோட P1, P2, P3, P4 வேல்யூஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? என்ன சொல்லிட்டாங்க? எனக்கு P1, P2, P3, P4 எல்லாமே பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு எனக்கு இந்த 2, 5, 3, 7 எல்லாமே என்னோட பிரைம் நம்பர் தான். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இப்போ நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு 1,13,400 இருக்கு. நம்மளோட P வேல்யூஸ்லாம் இங்கே என்ன? 2, 3, 5, 7 ஆர்டர்ல எழுதிக்கிறேன். 2 into 3 into 5 into 7. இப்போ அதோட வேல்யூஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். அதை தான் நம்ம பவரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இப்போ எனக்கு 2 எத்தனை டைம் இருக்கு? 1, 2, 3 டைம்ஸ் இருக்கு. ஸோ 3, தென் 5, 3 வந்து எத்தனை டைம் இருக்குன்னு பார்த்தோம்னா 4 டைம்ஸ். ஸோ 4. ஸோ பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 இருக்கு. 2 வந்துட்டு எனக்கு 1, 2, 3 டைம்ஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட் 5. 5 பார்த்தீங்க அப்படின்னா 2 டைம்ஸ் தான். ஸோ 2, 7 வந்துட்டு 1 டைம். நீங்கள் பவர் போட்டாலும் போடலாம், இல்லைனாலும் ஓகே தான். ஸோ இப்போ வந்துட்டு என்ன எனக்கு தெரியணும்? எனக்கு P1, P2, P3, P4 அண்ட் X1, X2, X3, X4 எனக்கு தெரியணும். ஸோ இதை வச்சு நான் எழுதிக்கலாமா? அப்போ என்னோட P1 என்ன? எனக்கு இந்த 2, 3, 5, 7 தான் என்னோட P1, P2, P3, P4 வேல்யூஸ். அப்போ P1 வந்துட்டு எனக்கு 2, P2 வந்துட்டு 3 and P4 வந்துட்டு 5 and sorry P3 வந்துட்டு எனக்கு 5 and P4 வந்துட்டு எனக்கு 7. நெக்ஸ்ட் X1 ஓட வேல்யூ வந்துட்டு என்ன? பவர்ல இருக்கிறது தான். X1 வந்துட்டு 3, X2 4, X3 is equal to 2 and X4 is equal to 1. ஓகேவா? நம்ம கொடுத்ததை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ ஒரு குயிக் ரீகால் பார்க்கலாமா? இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருந்தாங்க? P1 பவர் X1 into P2 பவர் X2 into P3 பவர் X3 into P4 பவர் X4 is equal to 1,13,400 சொல்லிட்டாங்க. அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் தான் இதெல்லாம். இதில் P1, P2, P3, P4 எல்லாமே பிரைம் நம்பர்ஸ் அசெண்டிங் ஆர்டரில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் X1, X2, X3, X4 ஆர் இன்டீஜர்ஸ்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. இதை வச்சு நான் என்ன கண்டுபிடிக்கணும்? Pயோட வேல்யூஸ், Xோட வேல்யூஸ் எல்லாமே நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் 1,13,400 வந்து prime factorization. ஓகேவா? factorization வந்து long division மூலிமா நான் first perform பண்ணிப்பேன். perform பண்ணேன் அப்படின்னா எனக்கு values கிடைக்கும். இப்போ பார்க்கும்போது என்ன சொல்லிட்டான்? P values எல்லாமே prime numbers and ascending orderன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுதான் என்னோட question. என்னோட P1, P2, P3க்கு பதிலாக எனக்கு இந்த 2, 5, 3, 7 எல்லாமே என்னோட prime நம்பர்ஸ் தானே. ஸோ அது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டேன். அதுவும் அசெண்டிங் ஆர்டரில் 2, 3, 5, 7 இது எல்லாமே எத்தனை டைம் வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணும்போது 2 வந்து 3 டைம்ஸ் வந்திருக்கு, 3 வந்து 4 டைம்ஸ் அண்ட் 5 வந்து 2 டைம்ஸ் அண்ட் 7 வந்து 1 டைம் அப்படின்னு சொல்லி நான் எழுதிட்டேன். இதுலேருந்து நம்ம Pயோட வேல்யூஸ், Xோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம்ல. ஸோ P1 வந்துட்டு 2, P2 3, P3 5, P4 7. தென் X1ஓட வேல்யூ வந்துட்டு 3, X2 4, X3 2 அண்ட் X4 வந்துட்டு எனக்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்க சொன்ன வேல்யூஸ் எல்லாத்தையுமே நான் இங்கே கண்டுபிடிச்சிட்டேன். அவ்வளோதான். தேங்க்யூ.